வணக்கம். சமீபத்துல தொடர்ச்சியா ஒரு 1000 வாலா பட்டாசுன்னு சொல்லுவோம்ல, அதையெல்லாம் தாண்டி 10,000 வாலா, 20,000 வாலா, 30,000 வாலா பட்டாசு வெடிச்சுதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்முடைய நாடாளுமன்றத்துல தான் நடந்து முடிந்த அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த அந்த கூட்டத்தொடர்ல நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க. அதுல நம்ம கேரளால இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார். நீங்க பார்த்திருப்பீங்க நிச்சயமா. ஜான் பிரிட்டாஸ் அப்படின்ட்டு சிபிஐஎம் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சா நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு தொட நடுங்குது. அவர் ஓடியே போயிடுறார். அவர் எப்ப பேசினாலும் நம்முடைய ஒன்றிய தலைவர் அன்னைக்கு சபையில இருக்கிறதே இல்லை. பதில் சொல்றதுக்கு அவ்வளோ அச்சம். ஏன்னா ஜான் பிரிட்டாஸ் கேட்கறது எல்லாமே நேர்மையான கேள்விகள், இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களின் மனசாட்சியின் கேள்விகளைத்தான் அவர் அந்த நாடாளுமன்றத்தில் எழுப்புறார். மிக சமீபத்தில் அவர் பேசின பேச்சு இருக்கு, காணொளி கிடைக்குது, பாருங்க. அதை தயவுசெய்து போய் தேடி பாருங்க. திரும்ப திரும்ப சினிமா பார்க்கறது இல்லை, சங்கீத்தனமா கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சுக்காம மேலோட்டமா தக்கையா அப்படியே மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்காம, வாழ்க்கையில எதையாவது ஆழ்ந்து படிச்சு அர்த்தம் புரிஞ்சு ஒரு அர்த்தமுள்ள கருத்தியலை உங்களோட கொள்கையா வச்சுக்கோங்க. எப்ப பாரு சாமி, பூதம், சுண்டல், கோயில் இதை சொல்றது மட்டுமே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க சங்கிகளை. உங்களுக்காகத்தான் அந்த பேச்சு. இந்தியா எழுந்து நின்று பேசியது அந்த உரையில். ஜான் பிரிட்டாஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அப்படின்ட்டு தான் நிச்சயமா சொல்லலாம். எத்தனை விதமான கேள்விகள் அவர் அடுக்கினார் தெரியுமா? இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா நாங்க எப்பவுமே மனசை விரிவாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான். ஆனா உங்கள்கிட்ட எதுக்குமே பதில் இல்லை, உடனே சங்கித்தனமா ஏதாவது மோசமான வார்த்தையில கமெண்ட் போடுறத மட்டும்தான் உங்க வேலையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வார் ரூம்ல இருந்து குரூப்பா. அதனால இவர் கேட்கிற கேள்விகள் எவ்வளவு நியாயமானது அப்படிங்கறத நீங்க முதல்ல கேளுங்க. அவரோட அந்த உரைங்கிறது நிஜமாவே சமீபத்திய நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மிக அற்புதமான உரை. அந்த நாவாடல், அவருடைய ஆரேஷன், அதற்கு சிந்தனையாளர்கள் அனைவரும் தலை வணங்குகிறார்கள்ங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா வெத்து வேட்டு இல்லை அவர் பேசினது எதுவுமே. நம்முடைய நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஒன்றிய தலைவரும் 90 நிமிடம் பேசினார். 90 நிமிடம். ஆனா ஒரு விதைய கூட அதுல இருந்து எடுக்க முடியல. ஒரு நல்ல விதை ஏதாவது இருக்கா அப்படின்னா வெறும் பதர் 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 உமி, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப அவர் கற்காலத்துக்கு போய், வேத காலத்துக்கு போய், அரக்கர்கள் காலத்துக்கு போய், அவர்களோட வாரிசு தான் நாங்கள்ங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். எதற்கெடுத்தாலும் நேரு பண்ணது, எதற்கெடுத்தாலும் நேரு பண்ண தப்பு. அதற்கு கூடுதலா ஒன்றிய நிதியமைச்சர் வேற ஒரு வெள்ளை அறிக்கைன்னு வெளியிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கைங்கிறது எப்பவுமே ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒயிட் பேப்பர்னா வெறுமே வெள்ளை தாளை கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களோட 10 வருஷம் ஆட்சியை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா, வெள்ளை தாள் எங்களால எதுவுமே முடியல அப்படின்னு சரணடைஞ்சு கிடக்குறாங்க. ஏன் எதுவுமே முடியலையா? எல்லாம் நேரு பண்ணின தப்பாம். இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டுகள் செய்த தவறினால் எங்களால் எதுவுமே செய்ய முடியலன்னு எப்ப சொல்றாங்க? 10 வருஷம் ஆட்சி முடிஞ்ச அப்புறம் சொல்றாங்க எங்களால எதுவுமே செய்ய முடியல. உங்ககிட்ட 100 வருஷம் கொடுத்தா கூட உங்களால ஒன்னும் பண்ணி கிழிக்க முடியாதுமா. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்றால் உங்களுக்கு பேராசைகள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஆட்சி செய்கின்ற திறமை கிடையவே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த ஜான் பிரிட்டாஸ் பேசும்போது நீங்க அவையில தான் இருந்தீங்க. எழுந்து 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 பதில் சொல்லிட்டே இருந்தீங்க. அதை ஜான் பிரிட்டாஸ் மிக அருமையாக எதிர்வினை செய்தார். நீங்க அப்ஜெக்ஷன் கிளப்புங்க, எழுப்புங்க அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு பேச்சாற்றல் அவருக்கு இருந்தது. அவர் பேசினதுல மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எங்களுக்கும் ராம் பிடிக்கும், எங்களிடமும் ஒரு ராம் இருக்கிறார். அவர் யாருன்னா மகாத்மா காந்தியோட ராம். மகாத்மா காந்தியோட ராம்க்கு கருணை இருக்கிறது, காருண்யம் இருக்கிறது, மனசில் ஈரம் இருக்கிறது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ராம்க்கு முன்னாடி, அந்த ராம்க்கு முன்னாடி ஒரு தொற்று சொல் இருக்கிறது, ஒரு ஒற்று சொல் இருக்கிறது, தொக்கி நிற்கின்ற சொல் இருக்கிறது. அது என்னன்னா நாதுராம் அப்படிங்கிறார். எப்படி ரெண்டா பிரிச்சுட்டார் பாருங்க. உங்களுடையது நாதுராமுடைய இந்தியா, எங்களுடையது காந்தியின் ஹேராமுடைய இந்தியா என்று மிக அருமையாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்முடைய ஒன்றிய தலைவர் அரச போக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெளிவா சொல்றார். நாம் பார்த்து வியந்த ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் அல்லது மாபெரும் தேச தந்தைனா மகாத்மா காந்தி அரையாடை மனிதராக இருந்தார். இப்போது இருக்கின்ற ஒன்றிய தலைவர் அரச போக வாழ்க்கை, எதை எடுத்தாலும்
மிக பிரம்மாண்டம் என்னவோ அதுதான். ஒரு சங்கர் திரைப்படம் மாதிரி அவருக்கு எல்லாவற்றிலும் பிரம்மாண்டம் இருக்கணும், எல்லாவற்றிலும் புதுமை இருக்கணும், எல்லாவற்றிலும் அந்த ஜிலுஜிலுப்பு இருக்கணும், கிளுகிழுப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார் என்பதை நம்முடைய ஜான் பிரிட்டா சொன்னார். அடுத்தது, மீடியா என்பது மோடியா ஆகிவிட்டது. MEDIA என்பதை MODIA என்று மாற்றியதால் வந்த வினைதான். சமீபத்தில் வெளிவந்த ஒரு கணக்கெடுப்பின்படி என்ன சொன்னாங்க? பிஜேபி NDA கூட்டணி 400 சீட் ஜெயிக்குமா. இது எப்படி வந்தது இந்த கதை அப்படின்னா, மோடியா ஆனதுனால் வந்தது. உண்மையான மீடியாவாக இருந்தால் எத்தனை பிரச்சனைகள் இந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் 400 சீட் ஜெயிப்பாங்க பிஜேபி NDA கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 400 தொகுதிகளில் இருக்கின்ற அந்த EVM மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எந்த கட்சியின் சின்னத்தை அமைக்கினாலும் அது NDA கூட்டணியின் சின்னத்தில் சென்று சேருமாறு அவர்கள் செட் செய்து விட்டார்கள் என்பதைத்தான் அவர் எண்ணிக்கையோடு சொல்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர். அப்படின்னா 400 தொகுதியில் செட் பண்ணியாச்சு. இல்லைன்னா எப்படி அப்படி கரெக்டாக புள்ளி விவரத்தோட துல்லியமாக புள்ளி குத்தின மாதிரி 400 நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்ல முடியும்? ஆனால் 400 தொகுதியில் இவர்கள் தங்களுடைய தகிடுதத்தை செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்முடைய ஜான் பிரிட்டாஸும் ரொம்ப விளக்கமாக சொன்னார். அடுத்தது, ராமர் கோயிலில் பிரான் பிரதிஷ்டா பண்ணார் நம்முடைய ஒன்றிய தலைவர். அவர்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, இஸ்ரோக்கு போனால் சயின்டிஸ்டாக உருமாறிடுறார். அப்புறம் கோயிலுக்கு போனால் அங்கே சங்கராச்சாரியாராக உருமாறிடுறார். இராணுவத்தை வீரர்களை போய் பார்த்தா தானும் ஒரு கமாண்டோவா மாறிடுறார். அப்புறம் ஷிப்புக்கு போனால் அங்கே உள்ள செயில்மேன் மாதிரி மாறிடுறார். பூமியில் இருந்தால் இந்திய மக்கள் மாதிரி இல்லாமல் தன்னை ஒரு தேவதூதனா நினச்சிக்கிறார். இப்படி எங்கே போனால், அப்புறம் கிரிக்கெட் பார்க்க போனால் அங்கே சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி இவங்களையெல்லாம் விட மிகச்சிறந்த கிரிக்கெட் பிளேயராக தன்னை நினச்சிக்கிறார். இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் அது மாதிரி இப்போ பழங்குடி மக்களை போய் பார்த்தார்ல நம்ம ஊட்டியில், அங்கே போனால் தன்னை ஒரு பழங்குடியாக நினச்சிக்கிறார், எல்லாமாவும் நினச்சிக்கிறார். ஆனால் இந்திய மக்களாக, ஏழை இந்திய மக்களாக, நடுத்தர இந்திய மக்களாக மட்டுமே நினைக்கிறது இல்லை. மணிப்பூர் மக்களாக தன்னை நினைப்பதில்லை, ஹரியானா மக்களாக தன்னை நினைப்பதில்லை, டெல்லி தெருக்களில் போராடிய வேளாண்மையாளர்களாக தன்னை நினைப்பதில்லை, அல்லது மல்யுத்த வீராங்கனைகளாக தன்னை நினைப்பதில்லை. இப்படியாக நிறைய நினைக்காதது இருக்கு. ஆனா நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, எதெல்லாம் பளபளப்பாக கவர்ச்சியாக கண்ணை பறிப்பதாக இருக்கிறதோ அந்த இடத்துல தான் எல்லாமாகவும் மாறி நிற்கின்ற விந்தையை செய்கின்றவராக நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கிறார் அப்படின்னு ஜான் பிரிட்டா சொன்னாரு. அதுல ராமர் கோயில போய் பிரான் பிரதிஷ்டா பண்ணாரு. ஒரு சிலைக்கு உயிரை ஏற்றுவது அப்படின்னு சொல்றீங்களேயா, உண்மையாக உயிரோடு இருக்கக்கூடிய இந்திய மக்கள் மூச்சடைத்து போய் கிடக்கிறார்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவர் கேட்கிறார். இந்தியா அன்றைக்கு தலை குனிந்து நின்றது. நிச்சயமாக சங்கிகளை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சிலைக்கு நீங்கள் மூச்சு காற்றை கொடுக்கிறீர்கள், பிரான் பிரதிஷ்டா பண்றீங்க அப்படின்னா மூச்சை கொடுப்பவன் தான் கடவுள் என்றால், கடவுள் அந்த சிலையா இல்லை மூச்சை கொடுத்த இந்த மனிதனா அப்படிங்கறதா நம்மளோட ஒரு கேள்வி. சிலைக்கு மூச்சை கொடுப்பவன் தான் மனிதன் கடவுள் என்றால் அந்த கல் வெறும் சிலை தானே. அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? ஸோ எதை எடுத்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படியே புல்லரிக்க வைக்கிற மாதிரி ஒரு கிளுகிழுப்பை மூட்டுற மாதிரி அந்த ஆகமங்களை செய்கிறீங்கல்ல, அதைத்தான் ஜான் பிரிட்டாஸ் கேள்வி கேட்டார். அடுத்தது அவர் சொன்ன பெரிய பகடி என்ன தெரியுமா? இப்போல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் சங்கராச்சாரியாரை பார்த்தா நம்முடைய பிரதமரை பார்க்குற மாதிரி இருக்கு, நம்முடைய பிரதமரை பார்த்தா சங்கராச்சாரியார் மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி வேஷத்துல தான் வராங்க அப்படின்னு தெளிவாக சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஜோதிடர்கள் விஞ்ஞானத்தை பற்றிய ஞானத்தை தருகிறார்கள். அதுவும் கரெக்ட். ஜோதிடர்கள் ஜோதிடத்தை பேசாம விஞ்ஞான அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அமித்ஷாவும் ஆரிஃப் முகமது கானும் சேர்ந்து மத நல்லிணக்கத்தை பற்றி போதிக்கிறார்கள். அடுத்தது நம்முடைய பிரதமர் ஜாதி, மதம், சாமி, சமயம் இதையெல்லாம் பற்றி நமக்கு போதிக்கிறார். சாதியாலும் சமயத்தாலும் மதத்தாலும் எப்படி இந்தியா பிரிந்து கிடக்கிறதுன்னு ரொம்ப வருத்தத்தோட போதனை செய்கிறார். ஆனால் அந்த வருத்தத்தை உருவாக்குவதே அவர்தான்ங்கிறத மறந்துட்டு பேசுறார் அப்படின்னு ஜான் பிரிட்டா சொன்னாரு. அடுத்தது, சாமியார்கள் தொழில்நுட்பம் பற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கிறார். கிண்டலும் கேலியுமா அவர் சொல்லும் போது இது எல்லாம் சரிதான், இதுதான் இந்தியாவில் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அடுத்தது, இந்த கூட்டத்தொடருக்காக நம்முடைய குடியரசுத் தலைவரை அப்படி ஒரு பல்லாக்கில் ஏற்றி வச்ச மாதிரி குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில
அப்படியே அந்த பீரங்கி வீரர்கள், துப்பாக்கி வீரர்கள்லாம், குதிரைப்படை வீரர்கள்லாம் முன்னாடி வர 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 அப்படி வந்தாங்க. அப்புறம் செங்கோலை ஏந்திக்கிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள போன அந்த காட்சி, செங்கோலை ஏந்தி கொண்டு வீரர்கள் போகிறார்கள், பின்னால் குடியரசுத் தலைவர் போகிறார், அதற்கு பின்னால் பிரதமர் போகிறார். அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். கிண்டல் செய்கிறார் நம்முடைய ஜான் பிரிட்டாஸ். நாம இருக்கிறது 2024 அல்லது ஏதோ ஒரு ராஜா ராணி காலத்துல இருக்கோமா அப்படிங்கறத அவர் கேட்கிறார். உண்மைதானே? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த சங்கிகள் வழிபடுகின்ற சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவை ஒருங்கிணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம எதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னு சொன்னார்னா, இந்த அரச தர்பார்ல இருந்து வெளிவரணும், சிம்மாசனத்துல இருந்து வெளிவரணும், பல்லாக்குல இருந்து வெளிவரணும், செங்கோல்ல இருந்து வெளிவரணும் அப்படின்னு அரச சபை என்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து வெளிவர வேண்டும். இப்போது நாம் மக்களாட்சிக்கு வந்து நிற்கிறோம், அரசாட்சி இல்லை என்கின்ற அந்த உணர்வை விதைத்தார். அந்த வல்லபாய் பட்டேலுக்கு தான் அவ்வளோ அடி உயரத்துல இந்த உலகத்திலேயே உயர்ந்த சிலையாக நம்முடைய ஒன்றிய தலைவர் செய்தார். உலகத்திலேயே உயர்ந்த சிலையாக செஞ்சிட்டார். ஆனா அவரோட கொள்கையை அவர் ஏத்துக்கவே இல்லை. கொள்கையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டார். அப்படிங்கறதுதான் ஜான் பிரிட்டாஸோட பேச்சுல இருந்து நமக்கு தெளிவாகிற ஒரு விஷயம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? குடியரசுத் தலைவர் இப்படி எல்லாம் வந்தாருல்ல, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நம்முடைய பிரதமர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல தலை குனிஞ்சு வணங்கி அப்படியே அந்த உள்ள போறாரு. அப்படிங்கும்போது இந்த நாடாளுமன்றத்திற்குள் 2014 முதல் முறையா வந்தப்போ கூட அந்த நாடாளுமன்றத்தை குனிந்து முத்தமிட்டு வணங்கி போனாரு. அதே மாதிரி இப்ப சமீபத்துல எல்லா கோயில்லையும் போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சாரு. அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். எந்த காலத்துல இருக்கும்? காலில் விழுந்து வணங்குவது என்பது மனித மாண்புக்கு எதிரானது என்கின்ற அந்த பகுத்தறிவு சிந்தனையை, சுயமரியாதை சிந்தனையை நாம் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். மரியாதைக்காக வணங்குவது என்பது வேறு. ஆனால் நாடாளுமன்றம் என்பது ஒரு அரசியல் செயல்பாடுகளை செய்கின்ற ஒரு மக்களாட்சியின் கூடம் தானே தவிர, அதை நீங்கள் வேறு விதமாக கவனித்து செங்கோலை வச்சு காலில் விழுந்து வணங்கி அங்க வரும்போது அரச தர்பாருக்குள் வருவது போல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது எப்படி சரியாகும் என்று ஜான் பிரிட்டாஸ் கேட்கிறார். இதுக்கு எங்க பதில் இருக்கு? அவர் இன்னொன்னு வேற சொன்னாரு. முந்தையெல்லாம் அரசர்களோட தர்பார் பார்த்துருக்கோம், அப்புறம் அங்க சாமரம் வீசிட்டு இருப்பாங்க, அப்புறம் சிம்மாசனம் இருக்கும், அப்புறம் அரசருக்கு தலையில வைக்கிற மகுடம் இருக்கும், அப்புறம் அங்க சட்டம் அரசவையில மந்திரிகள் உட்கார்ந்துருப்பாங்க, அப்புறம் நகைச்சுவையாக இருப்பதற்காக அங்க விதூஷகன் அப்படின்ற அந்த கோமாளி வேற இருப்பாரு. அப்படியான சூழல் தான் இப்போ இந்தியாவில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் இருக்கு. இங்க செங்கோல் இருக்கு. கூடிய விரைவில் சிம்மாசனம் வந்துடும். கூடிய விரைவில் அங்கே உட்காருகின்ற பிரதமர், ஒன்றிய தலைவர், இவர் தலை மேல மகுடமும் சூட்டப்படும். இந்த மாதிரி காட்சி வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ஜான் பிரிட்டாஸ் சொல்லும் போது அவர் மக்களாட்சியின் குரலாக நின்று பேசினார், ஜனநாயகத்தின் குரலாக நின்று பேசினார். அங்கே உட்கார்ந்து எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருந்த அத்தனை பிஜேபி எம்பிஸ்களும் மக்களாட்சியை சிதைத்தவர்களின் குரலாக எதிர்குரல் எழுப்பினார்கள். குறிப்பாக ஒன்றியத்தின் நிதித்துறை அமைச்சர் எழுந்து 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 பதில் சொன்னாங்க. அம்மா, உங்க நாடகத்தை எல்லாம் நாங்க நிறைய பார்த்தாச்சு. எப்படி ஜனநாயக முறைப்படி இல்லாமல் நீங்கள் எல்லா மாநிலங்களையும் நசுக்குகிறீர்கள், பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்களை நசுக்குகிறீர்கள் என்பதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியில் தென்னிந்திய முதல்வர்களின் அந்த போராட்டத்தில் வெட்ட வெளிச்சமாக்கினார் என்பதை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இப்போது வருகின்ற இந்த 2024 தேர்தல் என்பது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான தேர்தல் என்று சொல்லலாம், அல்லது அநீதிக்கும் நீதிக்குமான தேர்தல் என்று சொல்லலாம், அல்லது ஒன்றியத்தின் பாரபட்சத்துக்கும் எல்லாருக்குமான எல்லாம் என்று சொல்கின்ற பொதுமை பார்வைக்குமான தேர்தல் என்று சொல்லலாம், அல்லது முதலாளிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் உண்டு கொளுத்த பெருமுதலாளிகளுக்கும் உழைத்து களைத்த ஏழைகளுக்குமான தொழிலாளிகளுக்குமான தேர்தல் என்று சொல்லலாம். நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. உண்டு கொளுத்த முதலாளிகள் இந்தியாவை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை என்று நம்முடைய முதல்வர் இந்தியா கூட்டணி மூலமாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த குரலுக்கான ஆதரவை நாம் தெரிவிப்போம். அதன் மூலமாக இந்தியாவை சுரண்டல் தேசமாக மாற்றிவிடாமல் காப்பாற்றுவோம். இந்தியாவின் ஆன்மாவை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.